ஃபஸ்ட்டு வந்து மேப்பை வந்து செலஃபன் டேப் போட்டு மேப்பையும் OHP ஷீட்டையும் 4 இடத்துலையும் வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். 8 திசைகள் அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வடக்கு, இது வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இதில் வந்து வேறு இம்பார்ட்டண்டான பிளேசஸ் மட்டும் மலைத்தொடர்கள் மட்டும் வரைஞ்சிருக்கேன். விந்திய மலைத்தொடர்கள், ஆரவல்லி மலைத்தொடர்கள், இது இமயமலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த ட்ரையாங்கிள் வந்து தக்கான பீடபூமி. இது வந்து ராஜஸ்தான் டெசர்ட் லேண்டு, பாலைவனம். ஆஃப் பண்ணிட்டியா? அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். இது வந்து 3 கடல்களும் சந்திக்கிற இடம் கன்னியாகுமரி. இது வந்து காஷ்மீர். காஷ்மீரில் வந்து ஆப்பிள், குங்குமப்பூ, காஷ்மீரி ரெட் சில்லி, லாவெண்டர் ஃப்ளவர் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதான் அதோட காஷ்மீரோட ரொம்ப முக்கியமான விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள். மதுரை, சேர சோழ பாண்டிய நாட்டில் பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரை. மதுரை வந்து தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில, இந்த சாங் கேட்கும்போது எங்களுக்கு மதுரை வரும். இது வந்து ஆரோ போட்டுக்கிறது. இந்த சைட்லேருந்து வர்ற காற்றெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே படும்போது மழை பெய்யும். கிழக்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும்போது இங்கிட்டிருந்து வர்ற காற்று இப்படி படும்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலே காற்று பட்டுச்சுன்னா அங்கே கிழக்கு அந்த சைடில் இருக்க ஏரியாலெல்லாம் மழை பெய்யும். அது மாதிரி கம்பம் தேனி ஏரியாவில் வந்து மழை பெய்யும்போது தென்மேற்கு பருவக்காற்று. நான் வந்து 7th ஸ்டாண்டர்டில் இந்த ஏர் வந்து இப்படி மலைகள் மேலே படுறத வந்து ஆரோ மார்க் போட்டு வரைஞ்சிருந்தேன் ஸ்கூலில். 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த டைம் வந்து கருத்தம்மா படத்தில் வந்து வந்த சாங் வந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து அவுட்லைன் எல்லாம் வரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அவுட்லைனுக்கு வெளியில் வந்து அவுட்லைன் காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து கலர் எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கே கலர் கொடுக்கணும். அதாவது இந்திய எல்லைகள் அது எல்லாத்தையும் பவுண்ட்ரிஸ் அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவுட்லைன் வந்து சி வர இடத்துல ஒரு ப்ளூ கலர் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இமயமலைகளுக்கும் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் இதுக்கு மட்டும் கலர்ஸ் கொடுக்கணும். தீவுகள்லாம் மார்க் பண்ணல, ஒன்லி வந்து வங்காள விரிகுடா மட்டும் வரைஞ்சிட்ருக்கேன். கரெக்டாக ஈவன் இன்னும் கொடுக்கல, ஸ்ப்ரெட் பண்ணணும் கரெக்டாக. அரபிக்கடலுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் வந்து செங்கடல்னு ஒன்று இருக்குது. அது இந்திய பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம்,
எனக்கு பிடிச்ச சில லேண்ட்மார்க் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து இமயமலைகள். இமயமலை தொடர் ப்ரௌன் கலரில், ஆரஞ்சு கலரில் வந்து ராஜஸ்தான். தக்கான பீடபூமி வந்து சென்டரில் வந்திருக்கு. வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து தக்கான பீடபூமி, எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட இந்தியா. 3 பக்கமும், ஒரு பக்கம் மலைத்தொடர்கள், 3 பக்கம் வந்து கடலால் சூழப்பட்டது. அது வந்து மேற்கு, தெற்கு, கிழக்கு 3 சைடும். அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன்.